ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, பிஓபிஜி அண்ட் யூஜிடிஆர்பிக்கான தமிழ் தகுதி தேர்வு தான் நம்ம வந்து போட்டுட்டு இருக்கோம். அதில் ஆல்ரெடி நம்ம 10ஆம் வகுப்புல இயல் 1 முடிச்சிட்டோம். இப்போ இயல் 2 நம்ம வந்து முடிச்சிட்டோம். அதுக்கான ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 81 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இது ஒரு டெஸ்ட் போல நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்க. ஆல்ரெடி இந்த வீடியோஸ் கண்டினியூ பார்த்து வரவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு டெஸ்ட் போல அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்கு, எந்த அளவுக்கு ரிமெம்பர் பண்றீங்க அப்படின்றது உங்களுக்கு வந்து இதுவா இருக்கும். ஸோ ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. 1க்கு A, 1க்கு B, 2க்கு B, 3க்கு C, அது மாதிரி வந்து நீங்க வந்து போடுங்க. போட்டுட்டு எவ்வளவு ரைட் பண்றீங்க, எவ்வளவு தப்பு பண்றீங்க அப்படின்றத பார்த்துட்டு நீங்க வந்து எவ்வளவு மார்க் எடுத்தீங்க அப்படின்றத கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. இது ஆல்ரெடி நடத்திட்டு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்றதுனால கொஞ்சம் நான் வேகமாவே நான் வந்து போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஆன்சர் வேகமா சொல்ற போல இருந்தா நீங்க என்ன பண்ணிக்கோங்க, வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. உலகம் என்பது ஐம்பூதங்களால் ஆனது என கூறியவர். ஸோ உலகம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பூதங்களால் ஆனது என கூறியவர் யார் அப்படின்னா தொல்காப்பியர். பி தாங்க இதுக்கான ஆன்சர். தொல்காப்பியர் தான் உலகம் ஐம்பூதங்களால் ஆனதுன்னு சொல்லியிருப்பாரு. அடுத்த செகண்ட் கொஸ்டின். மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என கூறியவர். ஸோ அது செய்யக்கூடிய மூச்சு பயிற்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உடலை பாதுகாத்துனா பண்ணுமா வாழ்நாளை வந்து நீட்டிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யார் பார்த்தீங்கன்னா திருமூலர். எதில் சொல்லியிருப்பாரு? திருமந்திரம். திருமந்திரம் அப்படின்ற நூலில் தான் என்ன பண்ணியிருப்பாருங்க, திருமூலர் வந்து இந்த கூற்றை வந்து சொல்லியிருப்பாரு. என்னன்னு, ஸோ மூச்சு பயிற்சியை யார் வந்து கண்டினியூ பண்றாங்களோ அவங்களோட வாழ்நாள்னாவும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்த தேர்ட் கொஸ்டின் பாருங்க. வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என வாயுதாரணை அதிகாரத்தில் கூறியவர் யார்? ஸோ இது யாரு சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து கொஸ்டினா கேட்டிருக்கோம். ஸோ முதல்ல நம்ம கொஸ்டின்லேயே ஒரு ஆன்சர் இருக்கு, அதை நம்ம பார்த்துக்கலாம். வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடக்கில் ஆயுள் பெருக்கம் உண்டான்னு சொல்லிட்டு வாயுதாரணை, இது எந்த அதிகாரத்துல காணப்படுதுன்னு கூட கேட்கலாம். வாயுதாரணை அப்படின்ற அதிகாரத்துல காணப்படக்கூடியதான். இது யார் பாடியிருக்காங்க அப்படின்னா ஔவையார் அவர்கள் தான் பாடியிருக்காங்க. அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர் ஔவையார். அடுத்து பொருந்தா இணை எது? அதாவது எந்த திசையிலிருந்து காற்று வீசுதோ அதை பொறுத்து அதுக்கு பெயர் வைக்கிறாங்க. அதுல எது பொருந்தாம இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்க. கிழக்கு அப்படின்னா வந்து கொண்டல். ஆமாங்க, கிழக்கில இருந்து வீசக்கூடிய அந்த காற்றுக்கு தான் பேர் என்னன்னு சொல்லுவாங்க, கொண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. மேற்கில இருந்து வீசக்கூடியதை கோடை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா குடக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மேடை என்பதற்கு குடக்கு அப்படின்ற அந்த பெயரும் வந்து இருக்கும். வடக்கு அப்படின்றதுக்கு வாடை அப்படின்ற பெயரும் இருக்கும். தெற்கு அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குணக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தெற்கு என்ன சொல்லுவாங்க, குணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்றது தவறுங்க. ஏன்னா கிழக்கு என்பதற்கு தான் குணக்கு என்று பொருள். ஓகேங்களா? கிழக்கு அப்படின்றதுக்கு தான் குணக்குன்னு பொருள். தெற்குக்கு வந்து குணக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராது. அப்ப டி தான் வந்து இங்க தவறா இருக்கு. டி தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? தெற்குல இருந்து வரத்தனான்னு சொல்லுவாங்க தென்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. தெற்குல இருந்து வரக்கூடியதை தென்றல்னு சொல்லுவாங்க. கீழே எக்ஸ்பிளேஷன் கொடுத்துக்கிற பாருங்க. ஏன்னா டி தான் வந்து இங்க தவறா இருக்கு. அதனால கீழே நம்ம அதுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டோம். ஸோ கிழக்கு இருந்து வீசக்கூடியதை கொண்டல்னு சொல்லுவாங்க. கிழக்குக்கு இன்னொரு பேர் தான் வந்து குணக்கு. ஓகேவா? சரி, அடுத்து பார்க்கலாம் பாருங்க. பொருந்தா இணை எது? இப்பதான் பார்த்தோம் கிழக்குக்கு என்ன பேரு, மேற்குக்கு என்ன பேரு அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். இதுல அந்த அந்த திசையிலிருந்து வீசக்கூடிய அந்த காற்று எப்படிப்பட்ட காற்றா இருக்கும் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். இதுல எது பொருந்தாம இருக்குன்னு பார்க்க போறோம். கிழக்கு அப்படின்றது கொண்டல். கரெக்ட் தான். கிழக்கு இருந்து வீசக்கூடிய காற்றை கொண்டல்னு சொல்லுவோம். அது வந்து மழை மேகங்களை தரக்கூடியதுன்றதுனால மழை காற்றுன்னு அழைக்கப்படுது. கரெக்ட் தாங்க. மேற்குல இருந்து வீசக்கூடியதை குடக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை வந்து கோடை காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. கோடைனாலே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு எப்படி இருக்கும், வெப்ப காற்றா தான் இருக்கும். கரெக்ட் தான். வடக்கு, சோ வடக்குல இருந்து வீசக்கூடியது வாடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, இது வந்து பார்த்தோன்னா புயல் காற்று அப்படின்றது தவறு. என்ன ரீசன்னா, வாடை பனிப்பகுதியில் இருந்து வீசுவதால் இது குளிர்ச்சியான ஓதை காற்று ஆகும். அப்ப வாடை காற்று எப்படி இருக்குமா, ஒரு ஓதை காற்று, குளிர்ச்சியான ஓதை காற்றா வந்து இருக்கும். அப்ப சீதா வந்து இங்க தவறா இருக்கு. அதுக்கான எக்ஸ்பிளேஷன் கீழே நம்ம கொடுத்துருக்கோம். தெற்குல இருந்து தென்றல் காற்று தான் வீசும். அது எப்படி வீசுமா, ஒரு இதமான காற்றா வந்து வீசக்கூடியதா வந்திருக்கும். தென்றல்னா இதமானதா தான் இருக்கும். அப்போ சீதா வந்து இங்க தவறா இருக்கு. ஊதக்காற்றுன்னு வரணும். ஓகேங்களா? அடுத்து 6வது கேள்வி பாருங்க. வண்டோடு புக்க மணவாய் தென்றல். என்னதுங்க, வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என பாடியவர் யார்? சொன்ன பண்ணுதான் தென்றலாகிய அந்த காற்று வந்து என்ன பண்ணுதான், அந்த நறுமணத்தோட மலர்களோட சேர்த்து வண்டுகளையும் அழைத்து வருது அப்படின்னு சொல்லிட்டு யார் பாடியிருப்பாரு? இளங்கோவடிகள் தான் வந்து சிலப்பதிகாரத்துல பாடியிருக்காரு. அப்ப பி தான் இதுக்கான ஆன்சர். சோ எந்த நூலுன்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம். யார் பாடியதுன்னு கேட்டாங்கன்னா இளங்கோவடிகள்.
பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது எனும் நூலை எழுதியவர் யார்? சோ பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது அப்படின்ற நூல் யார் எழுதுறாரு அப்படின்னா பலபட்டடை சொக்கநாத புலவர். ஓகேங்களா? சோ பலபட்டடை சொக்கநாத புலவர் எழுதிய பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது அப்படின்ற ஒரு சிற்றிலக்கியம். ஓகேங்களா? அப்ப சீதா இதுக்கான ஆன்சர் பலபட்டடை சொக்கநாத புலவர் தான் பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது எழுதுறாரு. நந்தமிழ் தன்பொருணை நன்னதியும் சேர் பொறுப்பீர் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தென்றலையே தூது சொல்ல அனுப்பக்கூடிய அந்த நூல் எது அப்படின்னா பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது தான். அது யாரு எழுதுறாரு? நம்ம பலபட்டடை சொக்கநாத புலவர் தான் வந்து எழுதுறாரு. அப்ப சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து 9வது கேள்வி பாருங்க. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக எனும் வரி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? சோ நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக எனும் வரி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எந்த நூறுங்க? புறநானூறு. புறநானூறுல இருக்கக்கூடிய 66வது பாடல் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடல். நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட முறவோன் மருக. ஓகேங்களா? அதான் முன்னீர்னா கடல் வழியாக இந்த காற்றையோட போக்கை அறிந்து என்ன பண்றாங்க? கப்பல்களை ஓட்டியவர்கள் தான் நம்மளோட தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அப்ப புறநானூறு தான் நூல் இடம்பெற்றிருக்கு. அடுத்து நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக. இதனோட அடுத்த அடி பார்த்தா நம்ம ஆன்சர் யாருன்னு கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் தான் அதை கொடுக்காம ஆன்சர் இப்படி கொஸ்டின் இப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்கேன். கலியில் யானை கரிகால் வளவ அப்படின்றதான் வந்து இது இதனோட அடுத்த வரி. இது புறநானூர்ல இருக்குதுன்றத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்ப கரிகால் பெருவளத்தினை தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? புகழ்ந்து பாடியிருக்காங்க. யார் வந்து கரிகாலனை புகழ்ந்து பாடினாங்க அப்படின்னா பெண்பார் புலவரான வெண்ணி குயத்தியார். ஸோ சங்ககால பெண்பார் புலவரான வெண்ணி குயத்தியார் தான் வந்து கரிகாலனை வந்து என்ன பண்றாங்க? இதுல வந்து புகழ்ந்து பாடுறாங்க. ஏதான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து 11வது கேள்வி. தென்மேற்கு பருவக்காற்று எந்த மாதங்களில் வருகிறது? சோ தென்மேற்கு பருவக்காற்றை பொறுத்தவரையில வந்து பாத்தீங்கன்னா ஜூன் முதல் செப்டம்பர் வரை. எப்பங்க? ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரை. சோ இப்ப நம்மளுக்கு வரக்கூடிய காற்று எல்லாமே தென்மேற்கு பருவக்காற்று தான். செப்டம்பர் 2 வரை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தென்மேற்கு பருவக்காற்று தான் வீசக்கூடியதா இருக்கும். அப்ப ஏதா வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து வடகிழக்கு பருவக்காற்று ஏற்படும் மாதங்கள் யாவை? இப்பதான் பார்த்தோம். ஜூன்ல இருந்து செப்டம்பர்னா தென்மேற்கு பருவக்காற்று. அடுத்து அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரை. எதுங்க? அக்டோபர் முதல் டிசம்பர் வரை நம்மளுக்கு வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கு பருவக்காற்று. இப்ப சீதா இதுக்கான ஆன்சர். அடுத்து 13வது கேள்வி. இந்தியாவிற்கு தேவையான மழை அளவில் 70 விழுக்காடு மழையை எதன் மூலம் கிடைக்கிறது? ஸோ இந்தியாவிற்கு தேவையான மழை அளவுல 70 விழுக்காடு மழை அளவு எதன் மூலம் நம்மளுக்கு கிடைக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று மூலமா தான் நம்மளுக்கு வந்து கிடைக்குதுங்க. அப்ப பி தான் இதுக்கான ஆன்சர். தென்மேற்கு பருவக்காற்று மூலமா தான் வந்து நம்மளுக்கு அதுக்கான மழைப்பொழிவு வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது 70%. அடுத்து 14வது கேள்வி. டேஷ் ஒரு மூலக்கூறு 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்து விடும். ஸோ எதுவான ஒரு மூலக்கூறு வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 மூலக்கூறுகளை வந்து ஓசோன் மூலக்கூறுகளை வந்து சிதைக்குது அப்படின்னா நம்ம குளிர்சாதன பெட்டிலிருந்து வெளியிடக்கூடிய குளோரோஃப்ளோரோ கார்பன், அதாவது CFC என அழைக்கப்படக்கூடிய குளோரோஃப்ளோரோ கார்பன் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை வந்து சிதைக்கக்கூடிய தன்மை கொண்டது. அடுத்த 15வது கேள்வி. வலிமிகின் வலி இல்லை. என்னதுங்க? வலிமிகின் வலி இல்லை என புறநானூற்றில் குறிப்பிட்டவர் யார்? அப்ப பாருங்க, இந்த வரி எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்றது நம்ம இதுல சொல்லிட்டோம். இது வந்து புறநானூர்ல இடம்பெற்றிருக்கு. புறநானூர்ல ஒரு 51வது பாடல் தான் வந்து இது வலிமிகின் வலி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ அப்ப அது காற்றோட ஆற்றலை பத்தி ஐயூர் முடவனார் தான் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அப்ப பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். வலிமிகின் வலி இல்லை அப்படின்றது ஐயூர் முடவனார். ஓகேங்களா? சோ அப்ப வலி வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ ஐயோன்னு கத்துவோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப வலின்னு வந்தா ஐயூர் முடவனார் தான் வந்து புறநானூர்ல 51வது பாடல்ல குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து இது கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. 51 வயசுல வலி வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப 51வது பாடல். சப்போஸ் அதையும் கேட்டாங்கன்னா நம்ம ஆன்சர் எடுத்துடலாம். அடுத்து கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது. கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று காற்றோட வேகத்தை வந்து புறநானூற்றில் பாடியவர் யார்? பாருங்க, இதுவும் புறநானூற்றில் இருக்கக்கூடிய வரிகள் தான். அப்ப எந்த நூலுன்னு கேட்டாங்கன்னா புறநானூறு. புறநானூறுல 55வது பாடல்.
ஓகேங்களா? அப்ப கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்? பாலைவனத்துல போறோம், கடுமையா காத்தடிக்குது, மணல் எத்தனை வருதுன்னா அப்ப 5 தான் நம்ம நடந்து போனோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப 55வது பாடல் தான் வந்து புறநானூறுல இது இருக்கு. இது யார் சொல்லியிருக்காரு அப்படின்னா மதுரை இளநாகனார். யாருங்க? மதுரை இளநாகனார் தான் வந்து இதை வந்து பாடியிருப்பாரு. ஓகேங்களா? அப்ப மதுரையில கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 17வது கேள்வி. உலக காற்றாலை உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடம் பெற்றுள்ளது? உலக அளவுல நம்ம காற்றாலை மின் உற்பத்தியை பாக்குறப்போ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 5வது இடத்தை பிடித்துள்ளது. எத்தனையாவது இடங்க? இந்தியா வந்து 5வது இடத்தை பிடித்துள்ளது. அடுத்து 18வது கேள்வி பாருங்க. இந்தியாவில் பாக்குறப்போ காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் எத்தனையாவது இடம்? அதை இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களை கம்பேர் பண்றாங்க. அப்படி கம்பேர் பண்றப்போ தமிழகம் வந்து பார்த்தோன்னா காற்றாலை மின் உற்பத்தியில் முதல் இடத்தை பிடித்துள்ளது. என்னதுங்க? முதலிடம். அடுத்து 19வது கேள்வி. குளிர்சாதன பெட்டியில் வெளியிடப்படும் நச்சு காற்று எது? சோ குளிர்சாதன பெட்டி ரெஃப்ரிஜரேட்டர்ல இருந்து வெளியிடக்கூடிய அந்த நச்சு காற்று எது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், சிஎஃப்சி என அழைக்கப்படக்கூடிய குளோரோஃப்ளோரோ கார்பன். சிஎஃப்சி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய குளோரோஃப்ளோரோ கார்பன் தான் வந்து பாத்தீங்கன்னா குளிர்சாதன பெட்டியிலிருந்து வெளியிடக்கூடிய நச்சு காற்று. அடுத்தது ரொம்ப முக்கியமான கேள்வி. அமில மழை பெய்ய காரணமான வாயுக்கள் யாவை? சோ அமில மழை உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய வாயுக்கள் யாவை அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். சோ அமில மழை உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய வாயுக்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு. ஓகேங்களா? கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு. சோ இதை சல்பர் டை ஆக்சைடுன்னு கொடுத்தாலும் கரெக்ட் தான். அது எதை தான் குடிக்குது? கந்தக டை ஆக்சைடு தான் கொடுக்குது. சப்போஸ் ஆப்ஷன்ல உங்களுக்கு சல்பர் டை ஆக்சைடுன்னு கொடுத்துட்டு இருக்காங்கன்னா சார் கந்தக டை ஆக்சைடுன்னு சொன்னாருன்னு விட்டு வந்துட போறீங்க. கந்தக டை ஆக்சைடு ஆர் சல்பர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து டைப்பிங் மிஸ்டேக்கே, இதை வந்து தவறா எடுத்துக்காதீங்க. அடுத்து 21வது கேள்வி. ஒரு மணித்துளிக்கு எத்தனை முறை மூச்சு காற்றை வெளியிடுகிறோம்? ஸோ ஒரு மணித்துளிக்கு நம்ம எத்தனை முறை வந்து மூச்சு காற்றை வந்து வெளியிடுகிறோம் பொதுவா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 12 முதல் 18 முறை. எத்தனைங்க? 12ல இருந்து 18 முறை வரை நம்ம என்ன பண்றோம்? ஒரு மணித்துளிக்கு மூச்சு காற்றை வந்து நம்ம வெளியிடுகிறோம். அடுத்து 22வது கேள்வி. உலக காற்று நாள் காற்று நாள் என்று கொண்டாடப்படுகிறது? சோ உலக காற்று நாளை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 15. ஏதாங்க இதுக்கான ஆன்சர்? ஜூன் 15ஆம் தேதி தான் வந்து பாத்தீங்கன்னா உலக காற்று நாளாக வந்து கொண்டாடப்படுகிறது. அடுத்து 23வது கேள்வி. எந்த நாட்டு மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை, திருப்பாவை ஆகியவை தாய்மொழியில் எழுதுவித்து பாடப்படுகிறது? சோ எந்த நாட்டோட முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவையும் திருப்பாவையும் அவங்களோட தாய்மொழியில எழுதி வச்சு பாடிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மலேசியா, சாரிங்க, தாய்லாந்து. இதுக்கான ஆன்சர் எதுங்க? பி தான் இதுக்கான ஆன்சர், தாய்லாந்து. ஓகேங்களா? சாரி, டங் ஸ்லிப்பை மாத்தி சொல்லிட்டேன். தாய்லாந்து மன்னரோட முடிசூட்டு விழாவில் தான் வந்து என்ன பண்றாங்க? திருவெம்பாவையும் திருப்பாவையும் வந்து எழுதுறாங்க. ஓகேங்களா? சப்போஸ் இந்த கொஸ்டினை மாத்தி கூட கேட்கலாம். தாய்லாந்து மன்னருடைய முடிசூட்டு விழாவில் எந்தெந்த நூல்கள் வந்து பாடப்படுகின்றன அப்படின்னு கேட்கலாம். திருவெம்பாவை, திருப்பாவை அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து 24வது கேள்வி. ஒன்றே உலகம் எனும் நூல் யாருடையது? இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த தாய்லாந்து மன்னரோட முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவையும் திருப்பாவையும் தாய்மொழி எழுதி வச்சு பாடுறாங்கன்ற அந்த வரிகள், அந்த சொல், அந்த பொருளானது எந்த நூல்ல இருக்கு அப்படின்னா ஒன்றே உலகம் அப்படின்னு தனிநாயகம் அடிகள். யாருங்க? தனிநாயகம் அடிகளோட அவரோட நூல்ல தான் வந்து இருக்கு. அப்ப ஒன்றே உலகம் அப்படின்றது யாருடையது? தனிநாயகம் அடிகளுடையது தான். அடுத்து பாருங்க 25வது கேள்வி. தாஜ்மஹால் பளிங்கு கற்களானது மஞ்சள் நிறமாக மாற காரணம்? இது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நீங்க கற்பவை கற்றப்பெண் நியூ எடிஷன் எடுத்து பாத்தீங்கன்னா கற்பவை கற்றப்பெண்ல இதை ஒரு கொஸ்டினா கொடுத்துட்டு இருப்பாங்க. இதுக்கான ஆன்சர் நான் கொடுத்துருக்கேன். நீங்க புக்கில் கூட அது பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க. தாஜ்மஹால் பளிங்கு கற்கள் மஞ்சள் நிறமாக மாற காரணம் சல்பர் மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடுகள். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அமில மழைக்கும் இதுதான் காரணம்னு சொல்லியிருப்போம். சல்பர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு. அதே தான் தாஜ்மஹால் பளிங்கு கற்களா இருந்தது மஞ்சள் நிறமா மாறத்துக்கு காரணமும் சல்பர் மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடுகள். அடுத்து 26வது கேள்வி. விசிம்பில் ஊழி ஊழ் செல்ல கருவலர் வனத்து இசையில் தோன்றி. விசிம்பில் ஊழி ஊழ் செல்ல கருவலர் வனத்து இசையில் தோன்றி. ஓகேங்களா? இந்த இசையில் தோன்றி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பரிபாடலில், இந்த நூல் எதுல இருக்கு? பரிபாடல்ல இருக்கு அப்படின்றத நம்ம கொஸ்டின்லயே கொடுத்துட்டோம். அப்ப நீங்க கொஸ்டின் நல்லா படிக்கிறப்ப இதே நீங்க நோட் பண்ணிக்கணும். பரிபாடல்ல தான் இந்த வரிகள் காணப்படுது. இதை பரிபாடல்ல பாடினது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரந்தையார். சீதா இதுக்கான ஆன்சர். கேரந்தையார் தான் வந்து இந்த கூற்றை வந்து பாடியிருக்காரு. அடுத்து 27வது கேள்வி. பொருந்தா இணை எது? பொருந்தா இணை எது? அதாவது இதுல எது தவறான சொல் பொருள் இருந்து கொடுத்திருக்கோம். விசும்பு அப்படின்னா வானம், கரெக்ட் தான். விசும்புனா வானம்.
ஊழி, ஊழினா வந்து யுகம், கரெக்ட் தான். ஊழ், ஊழ் அப்படின்னா வந்து முறை, கரெக்ட் தான். தன்பெயல் அப்படின்னா குளிர்ந்த மழை அப்படின்னு வரணுங்க. தன்பெயல் அப்படின்னா குளிர்ந்த மழை, ஓகேங்களா. அப்ப பெயல்னா எதை குறிக்கிறது? மழையை குறிக்கிறது. தன்னா குளிர்ந்த குறிக்கிறது. அப்ப குளிர்ந்த மழை அப்படின்னு வந்திருக்கணும். வெப்பக்காற்று அப்படின்றது தவறு. அதுக்கான விளக்கம் கீழே நம்ம கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. அப்ப நீங்க வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பாக்குறப்போ உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுனால நம்ம இந்த மாதிரி பொருந்தாத்து கொடுத்தா அதுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறோம். நீங்க போன யூனிட்ல இருந்தே பார்த்திருப்பீங்க. அடுத்து 28வது கேள்வி. மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கும், மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கும், இதில் அடிகோடிட்ட சொல்லின் பொருள் யாது? இதுல எந்த இடத்த அடிகோடிட்டு இருக்காங்க? பீடு அப்படின்ற இடத்துல தான் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு? அடிகோடிட்டப்பட்டிருக்கு. அப்ப பீடு அப்படின்றதுக்கு எதை குறிக்கிறது அப்படின்னா சிறப்பு அப்படின்றதை குறிக்கிறது. பி தாங்க இதுக்கான ஆன்சர். பீடு அப்படின்றது சிறப்பை குறிக்கிறது. அடுத்து 29வது கேள்வி. உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்தரபு, இதில் அடிகோடிட்ட சொல்லின் பொருள் யாது? எங்க அடிகோடிட்டு இருக்காங்க? இதெல்லாமே பரிபாடல் இருக்கக்கூடிய வரிகள் தான். உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்தரபு, இங்க ஆர்தரபு அப்படின்றது எதை குறிக்கிறது அப்படின்னா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த, எதுங்க? வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த. அப்ப சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து 30வது கேள்வி. மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கும், அதே வரிகள் தான். இந்த வரிகள் வந்து பரிபாடல்ல காணப்படக்கூடிய வரிகள் தான். இங்க நம்ம எங்க அடிகோடிட்டு இருக்கோம்? ஈண்டி அப்படின்ற இடத்த தான் அடிகோடிட்டு இருக்கோம். அப்ப அதனோட பொருள் எதுங்க? செறிந்து திரண்டு. சீதா இதுக்கான ஆன்சர். ஈண்டி அப்படின்னா செறிந்து திரண்டு. அடுத்து பொருந்தா இணை எது? அதாவது இலக்கண குறிப்புல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல எது பொருந்தாம இருக்கு அப்படின்னா ஊழ், ஊழ் அப்படின்றது அடுக்கு தொடர், கரெக்ட் தான். வளர்வானம் அப்படின்னா வினைத்தொகைன்னு வரணுங்க. கீழே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்க பாருங்க. வளர்வானம் அப்படின்னா முக்காலத்துக்கு உரியக்கூடியதா இருக்கும். வளர்கின்ற வானம், வளரப்போகின்ற வானம், வளரும் வானம் சொல்லிட்டு முக்காலத்துக்கு வரக்கூடியதா இருக்கும். அதே போல வினைத்தொகையை பொறுத்தவரை நம்மளுக்கு இன்னொரு ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அதாவது முதல் வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா வினை சொல்லாகவும் இரண்டாவது வார்த்தை பெயர் சொல்லாகவும் இருக்கும். இப்படி இருந்தா அது வந்து என்னதுங்க? ஒரு வினைத்தொகையை குறிப்பிடக்கூடியதா இருக்கும். அப்போ வளர் அப்படின்றது வினைச்சொல், வானம் அப்படின்றது பெயர் சொல். அப்ப இது வினைத்தொகை தான். அப்ப வினைத்தொகையை குறிக்கிறதுனால இது பி தான் வந்து இங்க தவறா இருக்கு. பி தான் இதுக்கான ஆன்சர். சோ செந்தி அப்படின்னா பண்பு தொகை, கரெக்ட் தான். வாரா அப்படின்னா ஈறுகட்ட இது மாதிரி பெயரிச்சம், கரெக்ட் தான். அடுத்து கிளர்ந்த, இதுல இப்ப இதை பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த பகுபத உறுப்பினர்களத்தில் தவறா இருக்கிறது எது அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம். இதுல கிளர் அப்படின்னா பகுதி கரெக்ட், இத்தனா சந்தி, இந்தானது விகாரம், இதுவும் கரெக்ட். ஆனா ஆ அப்படின்றது எப்பவுமே என்ன வரும்? பெயரச்ச பகுதி. ஆ அப்படின்றது என்னதுங்க? பெயரச்ச பகுதின்னு வந்திருக்கணும். அப்ப டி தாங்க தவறா இருக்கு. டி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 33வது கேள்வி. 1924 நம் பால்விதி போன்று பல பால்விதிகள் உள்ளன நிரூபித்தவர். நம்ம கிட்ட இருக்கிற பால்விதி போலவே பல்வேறு பால்விதிகள் இந்த அண்ட பகுதியில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிரூபித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்வின் ஹேப்பிள். யாருங்க? ஹெட்வின் ஹேப்பிள் அப்படின்றவர் தான் வந்து இதை நிரூபிக்கிறாருங்க. பல்வேறு பால்விதி மன்றங்கள் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு ஹெட்வின் ஹேப்பிள் நிரூபிக்கிறாரு. அந்த இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இயர் கூட கேட்கலாம், எந்த வருடம்? 1924. அடுத்து 34வது கேள்வி. இது ரொம்ப முக்கியம். அண்ட பகுதியின் உண்டை பிறக்கும், அண்ட பகுதியின் உண்டை பிறக்கும் சிறியாக பெரியோன் தெரியின், சிறியாக பெரியோன் தெரியின் என 1300 ஆண்டுகளுக்கு, எப்பங்க 1300 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே என்ன பண்ணிருக்காங்க? திரு அண்ட பகுதியில் பாடியவர். அப்ப பாருங்க எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாலன்ற ஒரு கேள்வி இதுல வந்துச்சு. 1300 ஆண்டுகள். எந்த பகுதியில பாடியிருக்காங்க அப்படின்னா திரு அண்ட பகுதி அப்படின்ற பகுதியில வந்து பாடியிருக்காங்க. எதுல அப்படின்னா எதுலங்க? திருவாசகம். சோ எந்த நூலுன்னு கேட்டாலும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் திருவாசகம். ஏன்னா மாணிக்க வாசகர் தான் இதுக்கான ஆன்சர், ஓகேங்களா. இது நான் இன்னொரு கொஸ்டின் கூட எடுத்திருக்கலாம். சோ நீங்க அந்த அளவுக்கு புரிஞ்சுப்பீங்கன்றதால ஒரே கொஸ்டின் முடிச்சிட்டேன். திருவாசகம் எந்த நூலுன்னு கேட்டாங்கன்னா திருவாசகம், யாருன்னு கேட்டாங்கன்னா மாணிக்க வாசகர். அடுத்து 35வது கேள்வி. சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது? சோ சங்க நூல்களிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பண்ணோடு இசையோடு பாடப்பட்ட நூல் எது அப்படின்னா பரிபாடல். பி தாங்க இதுக்கான ஆன்சர். பரிபாடல் தான் வந்து இசையோடு பாடப்பட்ட அந்த நூல். பரிபாடல் ஒரு டேஷ் பாடல் ஆகும். அதங்க மேல பார்த்த அதே கொஸ்டின் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா கேட்டிருக்கோம். பண்ணோடு அப்படின்னா பண்ணு அப்படின்றது இசையை தான் குறிக்கிறது அப்படின்றதுனால அப்ப இசையோடு பாடப்பட்ட நூல். ஏன்னா கொஸ்டின் இப்படியும் கேட்கலாம், ஓகேங்களா. அதனால நான் பிரிச்சு வச்சிருக்கேன், நீங்க கன்ஃபியூஸ் ஆகுவதால பண்ணு அப்படின்றது இசையை தான் வந்து குறிக்கிறது. அடுத்து பாருங்க 37வது கேள்வி. பரிபாடலுடன் தொடர்பற்றது எது? சோ இதுல எது ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வேகமா எடுத்துருவீங்க நீங்க ஆல்ரெடி பண்ணதால.
எட்டு தொகை நூல்களில் ஒன்று. ஆமாங்க, பரிபாடலை பொறுத்தவரை எட்டு தொகை நூல்கள்ல ஒன்று. இது ஓங்கு பரிபாடல் அப்படின்னு புகழக்கூடியது. கரெக்ட் தான். இது உரையாசிரியர்கள் மொத்தம் இதுல எத்தனை நூல் கிடைச்சிருக்கா சொல்லியிருக்காங்க? 70 பாடல்கள் நம்மளுக்கு இருப்பதா வந்து உரையாசிரியர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா எத்தனை கிடைச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க? 24 தான் கிடைச்சிருக்கதா வந்து நம்மளுக்கு 10ஆம் வகுப்பு புதிய புத்தகத்துல பக்கம் எண் 29ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஏன்னா நீங்க தமிழ் வேற புக்கில் எட்டு தொகை நூல் ரெஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா சில வேரியேஷன்ஸ் இருக்கலாம். ஆனா நம்மளுக்கு தமிழ் தகுதி தேர்வை பொறுத்தவரையிலும் 10th நியூ புக் நம்ம பாக்குறப்போ அதில் நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 24 பாடல்கள் அப்படின்றத நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்ப டி தான் வந்து இங்க தவறா இருக்கு. டி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 38வது கேள்வி. யாப்பையே மறந்து அந்திவானத்தை மேகத்தை அழகுணர்ச்சியுடன் வர்ணித்தவர் யார்? சோ யாப்புன்னு ஒரு இலக்கண இலக்கத்தையே மறந்துட்டாருங்க இவர் மேகத்தை வர்ணிக்கிறப்போ. அப்படி யாப்பையே மறந்து வர்ணிச்சவர் யாருன்னு பார்த்தோன்னா ஏதா இதுக்கான ஆன்சர்? பாரதி. ஏதாங்க இதுக்கான பாரதி தான் வந்து யாப்பையே மறந்து என்ன பண்ணிட்டாரு? அந்திவானத்து மேகத்தை வந்து வர்ணிக்கிறாரு பாரதி. அடுத்து மேக சந்தேசம் எனும் காவியத்தை எழுதியவர் யார்? மேக சந்தேசம் எனும் காவியத்தை எழுதியவர் யார் பாருங்க? காளிதாசன். பி தாங்க இதுக்கான ஆன்சர். காளிதாசன் தான் வந்து மேக சந்தேசம் அப்படின்ற ஒரு காவியத்தை வந்து ஏற்றிருப்பாரு. மேகம் எனும் கவிதை யாருடையது? மேகம் அப்படின்ற கவிதை யாருடையது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேகம் அப்படின்றது வந்து நாகூர் ரூமி. சீதாங்க இதுக்கான ஆன்சர். மேகம் அப்படின்ற கவிதை எழுதியவர் யாருங்க? நாகூர் ரூமி அவர்கள் தான் வந்து எழுதியிருப்பாரு. அடுத்து நாகூர் ரூமியின் இயற்பெயர் யாது? நாகூர் ரூமியோட இயற்பெயர் யாதுங்க? ஆனா இதுக்கான ஆன்சர் என்னது? இவற்றில் எதுவும் இல்லை தான் வந்து இதுக்கான ஆன்சர். என்ன ரீசன் அப்படின்னா நாகூர் ரூமியோட இயற்பெயர் முகமது ரஃபி. ஏன்னாங்க முகமது நஃபின்னு கொடுக்கப்பட்டிருக்கும், அது தவறு. முகமது ரஃபி அப்படின்றதான் வந்து நாகூர் ரூமியோட இயற்பெயர். அதுக்குதான் விளக்கம் கீழே கொடுத்திருக்கோம். 42வது கேள்வி பாருங்க. முகமது ரஃபி எனும் இயற்பெயர் கொண்ட நாகூர் ரூமி 80களில் எந்த இதழில் எழுத தொடங்கினார்? சோ முகமது ரஃபி அப்படின்னு இயற்பெயர் கொண்ட நாகூர் ரூமி 1980களில் கணையாழி அப்படின்ற இதழில தான் எழுத தொடங்கியிருப்பார். அப்ப சீதா இதுக்கான ஆன்சர் கணையாழி. நாகூர் ரூமி என்பவர் டேஷ் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். நாகூர் ரூமி வந்து எந்த பேராசிரியரா பணியாற்றி ஓய்வு பெறார் அப்படின்னா ஆங்கில பேராசிரியர். சீதாங்க இதுக்கான ஆன்சர். ஆங்கில பேராசிரியரா பணியாற்றி ஓய்வு பெற்றவர் தான் வந்து நாகூர் ரூமி. அடுத்து 44வது கேள்வி. நாகூர் ரூமியின் கவிதை தொகுப்பில் இடம்பெறாதது எது? சோ நாகூர் ரூமியோட கவிதை தொகுப்புகள் என்னன்னு பார்க்கலாம் பாருங்க. நதியின் கால்கள் கரெக்ட் தான். 7வது சுவை கரெக்ட் தான். சொல்லாத சொல் கரெக்ட் தான். இது எல்லாமே என்னதுங்க? நாகூர் ரூமியோட கவிதை தொகுப்புகள். ஆனா இதுல வானம் வசப்படும் மட்டும் பொருந்தாதது. டி தான் அப்ப ஆன்சர். ஏன் பொருந்தல அப்படின்றதுக்கும் கீழே கொடுத்திருக்கோம். வானம் வசப்படும் அப்படின்றது பிரபஞ்சனுடையது, அது நாகூர் ரூமி இது அல்ல, அதனால்தான் அது பொருந்தாதது. அடுத்து 45வது கேள்வி. கப்பலுக்கு போன மச்சான் எனும் நாவல் யாருடையது? பாருங்க, கப்பலுக்கு போன மச்சான் அப்படின்ற நூல் வந்து ஒரு நாவல். அதை முதல்ல நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கப்பலுக்கு போன மச்சான் அப்படின்றது ஒரு நாவல். அது யாருடையது அப்படின்னா நாகூர் ரூமி அவர்களுடையது தான். அப்ப சீதா இதுக்கான ஆன்சர் நாகூர் ரூமி. அடுத்து நாகூர் ரூமி எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? நாகூர் ரூமி அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னா நாகூர் ரூமி நம்ம தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவர். தஞ்சாவூர். பீதா இதுக்கான ஆன்சர். தஞ்சை மாவட்டத்தை வந்து சேர்ந்தவர். அடுத்து 47வது கேள்வி. பிருமம் எனும் சிறுகதை டேஷ் சிறுகதைகள் என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. சோ பிருமம் அப்படின்றது ஒரு சிறுகதை, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எந்த சிறுகதை தொகுப்புல காணப்படுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிரபஞ்சனின் சிறுகதைகள். பிரபஞ்சனோட சிறுகதை தொகுப்புல தான் வந்து காணப்படுது. அப்போ டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். பிரபஞ்சன் சிறுகதைகள். அடுத்து 48வது கேள்வி. பிரபஞ்சனின் இயற்பெயர் யாது? சோ பிருமம் அப்படின்ற சிறுகதையை எழுதிய பிரபஞ்சனின் இயற்பெயர் யாது அப்படின்னா வைத்தியலிங்கம். அப்ப பி தாங்க இதுக்கான ஆன்சர். வைத்தியலிங்கம் அப்படின்றதா வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து 49வது கேள்வி. பிரபஞ்சன் எந்த ஊரை சேர்ந்தவர்? பிரபஞ்சன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஊரை சேர்ந்தவர்? பிரபஞ்சன் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரியை சேர்ந்தவர். பி தான் இதுக்கான ஆன்சர். அவருடைய இயற்பெயர் வைத்தியலிங்கம், புதுச்சேரியை சேர்ந்தவர். அடுத்து 50வது கேள்வி பாருங்க. பிரபஞ்சனின் வானம் வசப்படும் என்னும் வரலாற்று புதினத்திற்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது? அப்போ வானம் வசப்படும் அப்படின்றது ஒரு வரலாற்று புதினம், அதை எழுதியவர் பிரபஞ்சன். இந்த கொஸ்டின் எல்லாமே இதுல அடங்கிடுச்சு. ஏன்னா இதை கூட தனியா கேட்கலாம். வானம் வசப்படும் அப்படின்றது என்ன நூல்னு கேட்கலாம். அது வந்து ஒரு புதினம். ஓகேங்களா? சோ அது யார் எழுதுறாங்கன்னா பிரபஞ்சன் தான் வந்து எழுதியிருப்பாரு. அதுக்கு சாகித்ய அகாதமி விருது எந்த ஆண்டு கிடைக்குது அப்படின்னா 1995 தான் வந்து கிடைக்குது. அப்ப டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அப்போ 1995. அடுத்து 51வது கேள்வி. பல்பழ பழவின் பழங்கழு கொல்லி
கொல்லி எனும் வரி இடம்பெற்ற நூல் எது? ஓகேங்களா, இதான் உங்களுக்கான குழுவேடு. பல்பலவின் பழங்கழு கொல்லி எனும் வரி இடம்பெறக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தோன்னா அகநானூறு. அகநானூறுல தான் வந்து இடம்பெறுது. ஓகேங்களா, அகநானூறு. அடுத்து 52வது கேள்வி. பல்பலவின் பழங்கழு கொல்லி எனும் அகநானூறு வரிகளில், மறுபடியும் பாருங்க ஏன் அந்த வரிங்க வைக்கிறோம், உங்களுக்கு அகநானூறு அப்படின்றது ரிஜிஸ்டர் ஆகணும். எனும் அகநானூறு வரிகளில் கொல்லி என்பது எந்த மாவட்டத்தை குறிக்கிறது? கொல்லி அப்படின்றது நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொல்லிமலையை குறிக்கிறது. அப்ப நாமக்கல் மாவட்டம். சீதா அதுக்கான ஆன்சர் நாமக்கல் மாவட்டம். அடுத்து 53வது கேள்வி. சுய முன்னேற்றம் பற்றி எழுதியும் பேசியும் வருபவர் யார்? பாருங்க, நம்ம நாகூர் ரூமியை பத்தி அங்க நிறைய தகவல்கள் பார்த்தோம். அதெல்லாம் அவர் தான் ஆங்கில பேராசிரியரா இருந்து ஓய்வு பெற்று இருந்தாலும் செல்ஃப் மோட்டிவேஷன், சுய முன்னேற்றத்தை பத்தி அதிகமா வந்து பேசியும் எழுதியும் வரக்கூடியவரா இருப்பாரு. இப்ப நாகூர் ரூமி, அவரோட இயற்பெயர் தான் இது முகமது ரஃபி அப்படின்றது. அப்ப ரெண்டுமே ஒத்தர குறிக்கிறதுனால தான் இங்க ஏ மற்றும் பி அப்படின்றத நம்ம என்ன பண்ணிருப்போம், ஆன்சரா வந்து கொடுத்துருப்போம். ஓகேங்களா, அதுக்கான எக்ஸ்பிளேஷனும் கீழே கொடுத்துட்டோம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்காக. அடுத்த 54வது கேள்வி. ஒரு தொடரில் சொற்களுக்கிடையில் சொல்லோ உருவோ மறைந்து வராமல் வெளிப்படையாக வருவது. சோ மறைந்து வந்தா அதை நம்ம என்ன சொல்லுவோம், தொகைன்னு சொல்லுவோம். இங்க வெளிப்படையா வரதுனால நம்ம என்ன சொல்றோம், தொகா அப்படின்னு சொல்றோம். அப்ப வெளிப்படையாக வரக்கூடியது தொகாநிலை தொடர். பி தான் இதுக்கான ஆன்சர். தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? தொகாநிலை தொடரை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா அது 9 வகைப்படும். டி தாங்க இதுக்கான ஆன்சர். தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், வேற்றுமை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து 9 வகைப்படும். அடுத்து இதில் தவறானது எது? இங்க கொடுக்கப்பட்டதுல தொகைநிலை தொடர்ல எது தவறா இருக்கு? இனியன் கவிஞர் எழுவாய் தொடர் கரெக்ட் தாங்க. ஓகேங்களா, ஒரு பெயர் சொல்லு எதை சொல்லி முடிஞ்சிருக்கு, ஒரு எழுவாயானது பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கிறதுனால இது வந்து எழுவாய் தொடர் கரெக்ட் தான். அடுத்து நண்பா எழுது. சோ நண்பா அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்க, இங்க விழிப்பெயரா வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பயனிலையை கொண்டு என்ன பண்ணுது முடிஞ்சிருக்கு. அப்போ இது விழித்தொடர். பாடினால் கண்ணகி, பாடினால் கண்ணகி, இங்க பாருங்க இதனால நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். பாடினால் அப்படின்றது ஒரு வினைமுற்று, அது ஒரு பெயர் சொல்லி கொண்டு முடியறதுனால இது வினைமுற்று தொடர்ன்னு தான் வரணும், வினையச்ச தொடர் வரக்கூடாது. ஏன்னா எது வினையச்ச தொடர், பாடி மகிழ்ந்தனர் அப்படின்றது தான் வினையச்ச தொடர். ஓகேங்களா, ஏன்னா ஒரு பாடி அப்படின்றது முற்று பெறாத சொல். அந்த முற்று பெறாத சொல் வெறு எதை கொண்டு முடியுது, ஒரு வினைச்சொல்லு கொண்டு முடியறதுனால அது வினையச்ச தொடர்னு வரணும். ஓகேங்களா, அப்ப பாடினால் கண்ணகி அப்படின்றது வினைமுற்று தொடர், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கேட்ட பாடல் அப்படின்றது பெயரச்ச தொடர், இதை கண்டுபிடிச்சிருவீங்க ஆ விகுதி வரதுனால அது கரெக்ட் தான். அடுத்து அறிஞருக்கு பொன்னாடை. சோ அறிஞருக்கு பொன்னாடை, அப்போ கூ அப்படின்ற அந்த வேற்றுமை உருவு இங்க வெளிப்படையா வந்திருக்கு. சோ வெளிப்படையா வந்தாலே அது தொகாநிலை தொடர் தான். அப்ப 4ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். சீதா இதுக்கான ஆன்சர். வெளிப்படையா வந்ததால 4ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். அடுத்து 58வது கேள்வி. மற்றொன்று என்பதில் மற்று என்பது டேஷ். மற்றொன்று அப்படின்றதுல மற்றொன்று பிரிச்சீங்கன்னா மற்று கூற்றல் ஒன்றுன்னு பிரியும். அதுல மற்று அப்படின்றது எதை குறிக்கக்கூடியதா இருக்கு, இடைச்சொல்லை குறிக்கக்கூடியதா இருக்கு. அப்ப சீதா இதுக்கான ஆன்சர். மற்று அப்படின்றது இடைச்சொல். சால சிறந்தது என்பதில் சாலை என்பது, இதெல்லாம் ரொம்ப வேகமா ஆன்சர் எடுத்துருவீங்க. சாலை அப்படின்னா இங்க மிகச்சிறந்தது அப்படின்ற மீனிங்ல வரக்கூடிய உரிச்சொல் தொடர். பி தான் இதுக்கான ஆன்சர். உரிச்சொல் தொடரை தான் வந்து அது குறிக்கிறது, உரிச்சொல் தொடர். இது ரொம்ப முக்கியமா கவனிங்க, இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப வரக்கூடிய EGTRB எக்ஸாம்ல இந்த கேள்வி கேட்கலாம். வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல முதலான பெயரெச்சங்களை செய்ய எனும் வாய்ப்பாட்டு வினையச்சத்துடன் சேர்ப்பதன் மூலம் உருவாகுபவை. ஓகேங்களா, வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல இந்த பெயரெச்சங்களை செய்ய அப்படின்ற வாய்ப்பாட்டு வினையச்சத்துடன் சேர்ப்பதனும் நம்மளுக்கு கிடைக்கிறது கூட்டுநிலை பெயரெச்சங்கள். சீதா இதுக்கான ஆன்சர். இது 4 நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இது 4 சேர்த்து ஒரு வரி கொடுத்துட்டு உங்களுக்கு இது என்னன்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கேட்க வேண்டிய பாடல், சொல்லத்தக்க செய்தி, இது எவ்வகை வாக்கியம்? இப்ப சொன்ன இல்லைங்களா, இது எல்லாமே கூட்டுநிலை பெயரெச்சங்கள் தான். ஏன்னா வேண்டிய அந்த வேர்டு வந்துச்சுங்களா, தக்க, அப்ப வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல இந்த வார்த்தைகள் வந்திருந்தா அது கூட்டுநிலை பெயரெச்சங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 62வது கேள்வி பாருங்க. வருக 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 என்பது எவ்வகை தொடர்? சோ வருக 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 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அடுக்கு தொடர். 2 அல்லது 3 முறை அடிக்க வருது, அதனால என்னதுங்க அடுக்கு தொடர்.
அடுத்து தவறானது எது? இங்க கொடுக்கப்பட்டதுல எது தவறா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. பழக பழக பாலும் புளிக்கும். சோ பழக பழகுன்னு 2 முறை அடிக்கு வரதுனால அடுக்கு தொடர். வடித்த கஞ்சியில் சேலையை அலசினேன். வடித்த ஆவிகுதி வரதுனால பெயரச்சு தொடர். மேடையில் நன்றாக பேசினான். மேடையில் நன்றாக பேசினான் அப்படின்றது வினையச்ச தொடர். பெயரச்ச தொடரா வந்து என்ன பண்ணக்கூடாதுங்க, வரக்கூடாது. ஓகேங்களா? சோ அப்போ இது வந்து என்னதுங்க, வினையச்ச தொடர். வந்தார் அண்ணர் அப்படின்றது வந்து வினைமுற்று தொடர். கரெக்ட் தான். அப்போ பெயரச்ச தொடர் வரக்கூடாது, அது வந்து வினையச்ச தொடர். அடுத்து 64வது கேள்வி. மாடியில் இருந்து இறங்கினார் முகமது. அவர் பாடகர். அவரது அறையில் கேட்ட பாடல்களையும் கேட்காத பாடல்களையும். பாருங்க, மாடியில் இருந்து இறங்கினார் முகமது. ஓகேங்களா? அப்ப இறங்கினார் முகமது அப்படின்றது வினைமுற்று தொடர். ஏன்னா ஒரு வினைமுற்றானது ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு, வினைமுற்று தொடர். அவர் பாடகர். அவர் பாடகர் அப்படின்றது எழுவாய் தொடர். ஓகேங்களா? ஒரு பெயர் சொல்லி கொண்டு முடிஞ்சிருக்கு, எழுவாய் தொடர். அவரது அறையில் கேட்ட பாடல்களையும் கேட்காத பாடல்களையும். கேட்ட கேட்காத ஆவிகுதி வரதுனால பெயரச்ச தொடர். அடுக்கடுக்காக. அப்ப அடுக்கடுக்காகன்றது அடுக்கு தொடர்னு வந்திருக்கணும், வேற்றுமை தொடர் வரக்கூடாது. அப்ப டி தான் இதுக்கான ஆன்சர். பரிபாடல் அடியில் விசிம்பில் இசையில் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது? சோ விசிம்பில் இசையில் அப்படின்றது எதை குறிக்கிறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து வானத்தையும் வானத்திலிருந்து வரக்கூடிய பேரொளியையும் குறிக்கிறது. அப்ப டி தான் இதுக்கான ஆன்சர். வானத்தையும் பேரொளியையும் குறிக்கிறது. அடுத்து செய்தி, 3 செய்திகள் இருக்கு பாருங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15ஆம் நாள் உலக காற்று நாளாக கொண்டாடி விடுகிறோம். ஜூன் 15 உலக காற்று நாள். காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழ்நாடு 2ஆம் இடத்தில் உள்ளது. இதுதாங்க தவறு. ஏன்னா தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்துட்டோம். அப்ப இது கூற்று தவறா இருக்கு. இந்தியாவிற்கு தேவையான மழை அளவில் 70 விழுக்காடு மழையை தென்மேற்கு பருவக்காற்றாக கொடுக்கிறேன். ஆமா, இது கரெக்ட் தான். அப்ப கூற்று செய்தி 1ம் செய்தி 3ம் சரியா இருக்குதுங்க. அப்ப டி தான் இதுக்கான ஆன்சர். கூற்று 2வது செய்தி தவறா இருக்கு. என்ன காரணம்? தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குன்னு வந்திருக்கணும். அடுத்து பொறுத்துக. ஓகேங்களா? சோ இந்த பொறுத்துக, அதாவது வந்து எந்தெந்த திசையில இருந்து காற்று வீசுது அப்படின்றத வச்சு. சோ கொண்டல், கிழக்கில இருந்து வீசக்கூடியதான் கொண்டல்னு சொல்லுவோம். கோடை, கோடைனா எதுங்க, வடக்கில இருந்து வீசக்கூடியதை கோடைன்னு மேற்குல இருந்து வீசக்கூடியதை கோடைன்னு சொல்லுவோம். வடக்குல இருந்து வீசக்கூடியதை வாடைன்னு சொல்லுவோம். தெற்குல இருந்து வீசக்கூடியதை தென்றல்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பாருங்க, இதை நான் அன்னைக்கு சொல்லும் போது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆச்சு, இன்னைக்கும் ஆகுது. அப்ப நீங்க இது 2 நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கிழக்கு அப்படின்னா கொண்டல், வடக்கு மேற்கு அப்படின்னா கோடை. ஓகேங்களா? அப்ப இது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுன்னா மீதி ஈஸியா எடுத்துடலாம். வடக்குனா வாடை, தெற்குனா தென்றல், அந்த ரைமிங் வச்சு. அப்ப டி தான் வந்து இதுக்கான சரியான ஒரு ஆன்சர். மகிழுந்து வருமா என்பது டேஷ். மகிழுந்து வருமா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுவாய் தொடர். ஏன்னா எழுவாய் தொடர்னா என்னன்றத நம்ம அங்கேயே பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? சோ எழுவாய் தொடர் அப்படின்னா ஒரு எழுவாய் ஒரு பெயரையோ ஒரு வினையோ ஒரு வினாவையோ கொண்டு முடிஞ்சா, இங்க ஒரு வினாவை கொண்டு முடியறதுனால இது வந்து என்ன தொடருங்க, எழுவாய் தொடர். அடுத்து 69வது கேள்வி பாருங்க. அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது எது? சோ அறிஞருக்கு நூல் இங்க கூவும், அறிஞரது நூல் இங்க அதுவும். அப்ப இது வேற்றுமை உருவு தான் வந்து இதை வேறுபடுத்தி காட்டுறதுக்கு மிக முக்கியமானதா இருக்கு, வேற்றுமை உருவு. 70வது கேள்வி. மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழிவண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே என பாடியவர் யார்? சோ பி தாங்க இதுக்கான ஆன்சர். கண்ணதாசனுடைய பாடல்கள் தான் வந்து இது. ஓகேங்களா? சோ பி. பொய்கையிடம் போனால் குளிர்ந்து போகிறாய், பூக்களை தொட்டால் நறுமணத்தோடு வருகிறாய், புல்லாங்குழியில் புகுந்தால் இசையாகி விடுகிறாய் என காற்றை பாடியவர் யார்? பாருங்க, காற்று நீ எந்த இடத்துக்கு போனாலும் அதிக போல மாறிடு அப்படின்னு சொல்லிட்டு காற்றை புகுந்து பாடி வராருங்க, அப்துல் ரகுமான் தான் பாடியிருப்பார். அப்ப பி தான் இதுக்கான ஆன்சர். இது ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த பக்கத்துல கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்கறாங்க. கண்ணிற்கு காட்சி தராமல் அரியவாய் இருக்கும் மலர்கள், இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்கப்பட்டது. கண்ணிற்கு காட்சி தராமல் அரியவனாய் இருக்கும் மலர்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா அத்திமலம், ஆலமலர், பலாமலர். இது 3மே காட்சி தராமல் அரியவனாய் இருக்கக்கூடியது. ஓகேங்களா? அப்ப இதுல சுள்ளி மலர் வந்து பொருந்தாது. அப்ப டி தான் அதுக்கான ஆன்சர். மலர் உண்டு, பெயரும் உண்டு, ஆனால் இதுதான் அது என்று உரியதாய் அறிய இயலாத நிலையில் உள்ள மலர்கள். சோ மலருக்கு பேரும் இருக்கும், அது மலரும் இருக்கும், ஆனா இதுதான் அந்த மலர் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அது எதுன்னு பாத்தீங்கன்னா சுள்ளி மலர் மற்றும் பாங்கர் மலர், இது 2மே வரக்கூடியது. அப்ப இங்க ஆப்ஷன்ல பாங்கர் இருக்கிறதுனால நம்ம டி எடுக்கிறோம், பாங்கர் மலர். அகழ்வுதல் முதலிய உறுப்புகளில் இருந்து அவை புறத்தை காட்சிப்படாமல் உள்ளே பொதிந்திருக்கும் மலர்களில் பொருந்தாதது. சோ நீங்க அகழ்வுதல் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், உறுப்புகள் இருக்கும், ஆனா நம்மளுக்கு வெளியே பாக்குறப்ப அது தெரியாது, ஆனா மலர்கள் உள்ளே பொதிஞ்சிருக்கும். அதுல இதெல்லாம் வரும், அத்தி மலர், ஆலமலர், கொழிஞ்சி மலர், பலாமலர், இதெல்லாமே இதுல வரும். அப்ப பொருந்தாதது சுள்ளி மலர். அப்ப டி தான் வந்து இதுக்கான ஆன்சர்.
75வது கேள்வி. டேஷ் பூக்கள் இனிப்பானவை, மரத்தின் மீது ஏறி அவற்றை கரடி வந்து மரத்தின் மீது ஏறி அவற்றை உண்ணும். சோ எந்த பூக்கள் வந்து அப்போ வந்து ரொம்ப இனிப்பா இருக்கும், கரடி வந்து அதை சாப்பிடுது அப்படின்னா இலுப்பை பூ தான் வந்து இனிப்பா இருக்கும். குடிநீருக்கு தன் மனத்தை ஏற்றும் பூ எது? சோ குடிநீருக்கு தன் மனத்தை ஏற்றி தரக்கூடிய பூ எதுன்னு பாத்தீங்கன்னா பாதிரி பூ தான் வந்து தன் குடிநீருக்கு தன்னுடைய ஸ்மெல்ல வந்து கொடுக்கக்கூடியதா இருக்கும். பொருந்தா இணை எது? அதாவது பாருங்க, அகராதில இருந்து பார்த்து நம்மள எழுத சொல்லியிருப்பாங்க. அதுல அகன் சுடர் அப்படின்னா அகல் சுடர் கரெக்ட் தான். ஆற்களி அப்படின்னா வந்து கடல் கரெக்ட் தான். கட்பூல் அப்படின்னா ஓர் புலவனை குறிக்கக்கூடிய வார்த்தை தான், அதுவும் கரெக்ட் தான். ஆனா கொடுவாய் அப்படின்னா ஆரவாரம் வரக்கூடாது, ஏன்னா ஆற்களினா தான் ஆரவாரத்தை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? அப்ப டி இங்க தவறா இருக்கு, கொடுவாய்க்கு ஆரவாரம் வராது, அது ஆற்களிக்கான பொருள். ஆற்களி என்னும் சொல்லுடன் தொடர்பற்றது எது? ஆமாங்க, ஆற்களியோட தொடர்பற்றது எது? ஏன்னா ஆற்களிக்கு நிறைய மீனிங் இருக்கும். கடல், ஆற்களினா கடலை குறிக்கக்கூடியது, அப்புறம் மழையை குறிக்கக்கூடியது, அப்புறம் வெள்ளம், அப்புறம் பேரொளி, இதெல்லாமே ஆற்களியோட பொருட்கள். ஆனா பழச்சொல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கொடுவாய் என்பதோட பொருள் தான் வந்து பழச்சொல். அப்ப அதுதான் அங்க பொருந்தாம இருக்கு. அப்ப பி தான் இதுக்கான ஆன்சர். பாருங்க, நான் எக்ஸ்பிளேஷன் கீழே கொடுத்ததால உங்களுக்கு வீடியோ பாக்குறப்ப இன்னும் ஈஸியா இருக்கும். கீழ்கண்டவற்றில் புலி என்பதை குறிப்பது எது? பாருங்க, புலி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கொடுவாய் அப்படிங்கிறாங்க, புலின்ற இன்னொரு மீனிங் இருக்கு. கொடுவாய் அப்படின்னா ஒரு மிளகாய் அப்படின்ற மீனிங்லயும் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மிளகாய் அப்படின்ற மீனிங்லயும் வரும், அதே போல பழச்சொல் மீனிங்லயும் வரும். அடுத்து வளைந்த வாய், கொடுவாய்னா வளைந்த வாய். அப்புறம் புலின்றதும் வந்து பாத்தீங்கன்னா கொடுவாய் தான் வந்து குறிக்குது. அப்ப டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். இங்க புதுசா ஒரு திருவில் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கும், அதுக்கான எக்ஸ்பிளேஷன் இங்க கொடுத்திருப்பேன். இந்திரவில், திருவில் அப்படின்றது இந்திரவில்லை குறிக்கக்கூடியது. அடுத்து 80. ஸோ இதுல எது பொருந்தாம இருக்கு அப்படின்னு பாருங்க. இதுல எல்லாமே கரெக்ட். ஸ்ட்ரோம் அப்படின்னா புயல், டார்னோடோ அப்படின்னா சூறாவளி, டெம்பஸ்ட் அப்படின்னா வன்காற்று. ஓகேங்களா? அதாவது வன் புயல் சொல்லணும் அப்படின்னா வன் புயல்னு சொல்லுவாங்க. நியூ புக்ல அப்படி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு வன் புயல் அப்படின்னு. வேல்வைண்ட் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா சுயல் காற்றுன்னு வரணும். அப்ப டி தான் வந்து இங்க தவறா இருக்கு. அப்ப இதுக்கான ஆன்சர் எதுங்க? டி தான் தவறு. அடுத்து 81வது கேள்வி. இது உங்களுக்கு லாஸ்ட் வீடியோல நான் கொஸ்டினா கொடுத்திருந்தேன், ஆன்சர் சொல்ல சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ குயில் பாட்டு அப்படின்னா பாரதியார் கரெக்ட் தான். அதுவும் அந்த பறவை போல அப்படின்றது முகமது அலி அப்படின்றது கரெக்ட் தான். உலகின் மிகச்சிறந்த தவளை அப்படின்றது எஸ் ராமகிருஷ்ணன் வந்திருக்கணும், ராமலிங்கம் இல்ல. அப்போ 1, 2 மட்டும் தான் சரியா இருக்கிறதுனால ஏதா வந்து இதுக்கான ஆன்சர். அப்போ ராமகிருஷ்ணன் வரணும், ராமலிங்கம் இல்லை. ஸோ கைஸ், வெற்றிகரமாக நம்ம செகண்ட் யூனிட் நம்ம வந்து ரிவிஷன் முடிச்சிட்டோம். ஸோ யாரெல்லாம் 81க்கு 81 எடுத்தீங்க, இல்லை 81க்கு எவ்வளோ மார்க் எடுத்துறீங்க அப்படின்றத நீங்கள் வந்து பாருங்க. ஸோ எங்கெல்லாம் தப்பு பண்ணிருக்கீங்கிறத கொஞ்சம் நோட் பண்ணுங்க, என்ன தவறால தப்பு பண்ணிங்கிறத நோட் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஸோ அடுத்து நம்ம யூனிட் 3 நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ UGTRB நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ இந்த தமிழ் தகுதி தேர்வை ஃபாலோ பண்றவங்க எக்ஸாம் ஹாலில் நீங்க சிரிச்சுட்டு ஒரு ஆன்சரையும் போட்டு வருவீங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு நான் புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடைய பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க, அப்படியே நீங்க ஷேரும் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.